Hello everyone. Previous content ஆன medical billing overview வீடியோல பில்லிங்ல மேஜரா பார்ட்டிசிபேட் பண்ற இன்சூரன்ஸ், பேஷண்ட், டாக்டர்ஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ வீடியோ பார்த்திருப்போம். இந்த வீடியோல யூஎஸ்ல இருக்கிற இன்சூரன்ஸ் அப்புறம் அதோட கிரைட்டீரியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பில்லிங்க முழுசா புரிஞ்சுக்க உங்களுக்கு இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்சூரன்ஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஃபெடரல் இன்சூரன்ஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபெடரல் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். யூஎஸ் கவர்மெண்ட் 1965ல தன்னோட மக்களுக்காக மெடிகேர், மெடிகெய்ட்னு ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெடிகேர் 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களோட மருத்துவ பயன்பாட்டிற்கும், மெடிகெய்ட் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களோட மருத்துவ உதவிக்கும் தொடங்கி வைக்கிறாங்க. மெடிகேர் தன்னோட கவரேஜஸ 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. பார்ட் ஏ ஹாஸ்பிட்டல் கவரேஜ். 24 மணி நேரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்பேஷன்ட் சொல்லுவாங்க. அந்த இன்பேஷன்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கவரேஜ், அதாவது பார்ட் ஏல கவர் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற பேஷண்ட்ஸ் எல்லாம் அவுட் பேஷண்ட் விசிட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆபீஸ் விசிட் கவரேஜ் பார்ட் பி ல கவர் ஆகும். பார்ட் டி வந்து ட்ரக் கவரேஜ் பிளான். சோ இங்க பார்ட் சி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி ஓட காம்பினேஷன் தான் பார்ட் சி. பார்ட் சி ல பார்ட் ஏ, பார்ட் பி ல இல்லாத அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்ட் சி ல இருக்கு. இது வந்து மெடிகேர் அட்வான்டேஜ் பிளான்ஸ் சொல்லுவாங்க. மெடிகேர் பார்ட் ஏ, பார்ட் பி மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. பார்ட் டி கவர் பண்ண மாட்டாங்க. பார்ட் டி கவரேஜ் வேணும்னா பேஷண்ட் வாலண்டியரா பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கணும். மெடிகேர் 65 வயதுக்கு உட்பட்ட சில கிரைட்டீரியாக்குள்ள வர பேஷண்ட்ஸ்க்கும் கவரேஜ் தருவாங்க. உதாரணமா எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ற பேஷண்ட்ஸ், அதாவது ரெகுலரா அவங்களுக்கு டயாலிசிஸ் இல்லைன்னா அவங்களோட உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும், டிசேபிலிட்டிஸ் ஓட இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது உடல் ரீதியான டிசேபிலிட்டிஸ் இல்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ், அவங்களோட வாழ்நாள் வந்து 12 மாதத்துக்கும் தாண்டாதுன்னு அசஸ் பண்ற பேஷண்ட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் சம் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் கொண்ட மசில் மூவ்மெண்ட் அவங்களால யூஸ்வலா அவங்களோட பிரெயின் வந்து அவங்களோட பாடி மூவ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணாது. அவங்க பிரெயினுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பாடி மூவ்மெண்ட் இருக்காது, மசில் மூவ்மெண்டே இருக்காது, அவங்க வந்து தனியா வாழவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மெடிகேர் கவர் பண்ணுவாங்க. அதுல ஏஎல்எஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெடிகெய்டும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் உமன், சில்ட்ரன்ஸ், கேன்சர் பர்சன் அண்ட் டிசேபிலிட்டிஸ் இருக்கும் மெடிகெய்ட் கவர் பண்ணுவாங்க. இதுல வெட்டரன்ஸ் கவரேஜ் ஆன ட்ரைகேர் அண்ட் சாம்பாவும் ஃபெடரல் இன்சூரன்ஸோட கவரேஜஸ் தான். அதாவது இந்த ஃபெடரல் இன்சூரன்ஸோட ஃப்ரீ கவரேஜஸ் மட்டும் யூஎஸோட 47% மக்களுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யுது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 160 மில்லியன் மக்கள் இதனால பயனடைகிறாங்க. யூஎஸ் தன்னோட டாக்ஸ் கலெக்ஷன்ல மேஜர் போர்ஷன் ஃபெடரல் இன்சூரன்ஸோட கவரேஜஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு செலவு பண்றாங்க. 2010 கூட ஒபாமா ACA ஆக்ட், அதாவது அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் கொண்டு வந்தாரு. இதை ஒபாமா கேர்னு சொல்லுவாங்க. மக்கள் மருத்துவ காப்பீடு பங்களிப்பை அதிகப்படுத்த பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கம்பைன் பண்ணி இந்த ஹெல்த் கேர் ரிஃபார்ம் லாவை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்த்த எல்லா ஃபெடரல் இன்சூரன்ஸ் கிரைட்டீரியாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா வந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்திருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கமர்ஷியல் இன்சூரன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். நான் உங்க லோகேஷ். பாய்.